காஞ்சிபுரத்திலே 23ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு SSKV மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற இருக்கிறது. அந்த வேலைவாய்ப்பு முகாமில் சற்றப்ப 75 நிறுவனங்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உண்டு என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே அந்த வேலைவாய்ப்பு முகாமில் காஞ்சிபுரம் அதை சுற்றி உள்ள ஊர்களில் இருந்து குறிப்பாக நம்மளுடைய மாவட்டத்தை சார்ந்த அனைவருக்கும், அருகில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டையில் கூட, இந்த பக்கம் செய்யார் வந்தவாசியில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஓரளவுக்கு வரலாம். அவர்கள் எல்லாம் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு. 10ஆம் வகுப்பில் இருந்து ITI டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். டிகிரின்னு சொன்னால் எல்லா டிகிரியுமே BA, BSc, BCom, BCA, MBA உள்ளிட்ட எல்லா படிப்புகளுக்கும் பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு முகாமாக இது அமைய இருக்கிறது. அதை ஒட்டியத்தான் நாங்கள் அவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறோம். இந்த முகாமில் மிக சிறப்பாக சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரொம்ப வழக்கமாக இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் ஒரு யூனிக் ஐடி வழங்கப்படுகிறது. அதுக்கான ஒரு QR கோடு நம்ம ஏற்கனவே பதிவு செய்வதற்காக என்று கொடுத்திருந்தாலும் கூட, அந்த வேலைவாய்ப்பு முகாம் அன்று காலையிலேயே அங்கே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணும் பொழுது அவர்களுடைய விவரங்கள் வந்து சேர்ந்து, அது பதிவானவுடன் அவர்களுக்கென்று ஒரு யூனிக் ஐடி வந்துவிடும். அந்த ஐடி நம்பரோட இருக்கும். அந்த ஐடி நம்பரோட என்ட்ரி போட்ட ஒரு ஸ்லிப் இது. இந்த ஸ்லிப் வந்த பிறகு அவங்க கொண்டு போய் எந்த இடத்துக்கு, எந்த ஹாலுக்கு போகிறாங்களோ, அதாவது ஒவ்வொரு கம்பெனிங்களுக்கான இடங்கள், ஒவ்வொரு கிளாஸ் ரூமை நம்ம குறிப்பிடுவோம். அந்த அறையில் அவர்கள் வந்து போய் அட்டன் பண்ணக்கூடிய வகையில், அவர்கள் அப்படி அட்டன் பண்ணுற நேரத்தில் அவங்க எல்லா யூனிக் ஐடியும் என்ட்ரி போட்டு தான் அவங்க வந்து இன்டர்வியூ நடத்தக்கூடிய நிறுவனங்கள், HRO யார் நடத்தி அதன் மூலமாக அவங்களை செலக்டன்னு சொல்கிறது. அப்படி ஆஃபர் லெட்டர் கொடுக்க போகிறாங்கன்னா அந்த விவரங்களை கொடுத்து அந்த ஆஃபர் லெட்டரோட விவரங்களோடு சேர்த்து நாங்கள் வழங்க இருக்கிறோம். அந்த முகாமினை நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார், துவக்கி வைக்க இருக்கிறார். அந்த முகாமிற்கு நம்மளுடைய உத்திரமேரூர் சட்டப்பேரவை உறுப்பினர், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் K. சுந்தர் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் K. செல்வம் அவர்களும், அதே போல் மாநகராட்சியினுடைய மேயர் மகாலட்சுமி யுவராஜ், எங்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மாநகர செயலாளர், பகுதி செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், யூனியன் சேர்மன்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே கலந்துக்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து விழாவை சிறப்பிப்பதற்காக இன்று வருகை தர இருக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு அரசியல் சார்பற்ற நிகழ்வாகத்தான். அதனால தான் ரோட்டரி சங்கத்தை சார்ந்தவர்கள், லயன்ஸ் கிளப்பை சார்ந்தவர்கள், யங் இண்டியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள், பல்வேறு கல்லூரிகளிலிருந்து தங்களை வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று அர்ப்பணித்து வரக்கூடியவர்கள் என்று இந்த முகாமிற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வருகை தந்து இந்த முகாமுக்கு பெரு உதவியை செய்ய இருக்கிறார்கள். எனவே பல்லாயிரக்கணக்கில் இந்த முகாமில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு வேண்டிய குடிநீர் தேவைப்படுகிறவர்களுக்கு வந்து கொஞ்சம் பிஸ்கெட்டு, டீ போன்றதையும் ஏற்பாடு பண்ணுறோம். அதோடு இல்லாமல் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு முகாமுக்கு வரக்கூடியவங்க ஒரே ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அங்கே போவாங்க. அப்போ இன்டர்வியூ பண்ண ஒன்றரை கிடச்சிச்சின்னா ஓகே, மகிழ்ச்சின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் யார் வேலை தேடுகிறவர்களோ அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆலோசனை எதுவென்று சொன்னால், இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஒரு வேலையை பற்றி நிர்ணயிப்பதற்கு பெரும் முடிவெடுப்பதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ 2-3 கம்பெனிகளுக்கு மேலே அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப, கல்வி தகுதிக்கு ஏற்ப, அவங்க விருப்பமானதுக்கு ஏற்ப தேர்வு செய்து அந்த இன்டர்வியூங்கள் அட்டன் பண்ணி அதில் ஆஃபர் லெட்டர் வாங்கலாம். 1 3-4 கூட அவங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு கூட அவங்க எந்த வேலைக்கு தான் போவது சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை அவங்களுக்கு நாங்கள் இப்போ தொடர்ந்து புரிய வைத்து கொண்டு வருகிறோம். நாங்கள் பேசுகிற இடங்கள் எல்லாம் அந்த ஒரு சூழலை ஏற்படுகிற பொழுது அவங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு போனால் கூட வேலைக்கு செல்லுவதற்கு முன்பாக எந்த வேலைக்கு, எந்த கம்பெனிக்கு நம்ம போகலான்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு ஏற்பாடாக நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படி செய்கிற பொழுது இன்டர்வியூக்கு வரக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி
அடுத்த கம்பெனிக்காக காத்திருந்து போகணும்னு வருதுன்னா கொஞ்சம் உணவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காக வரக்கூடியவர்களுக்காக உணவும் அங்கேயே நாங்கள் எங்கள் அறக்கட்டளை சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். SSKV மேல்நிலை பள்ளியில் ஒரு பெரிய வளாகம், அந்த பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பின் காரணமாக அந்த வளாகத்தில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால் அன்பு கூர்ந்து இதை குறித்து செய்தியாளர்கள் நல்ல அளவுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கோ விளம்பரப்படுத்தி பெருமளவில் நம் இளைஞர்கள் பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.